ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, இந்த தேதி உன் கண்ணில் பட்டுவிட்டதல்லவா? இதோ உன் வாழ்வில் மிகப்பெரிய அதிசயம் நிச்சயமாக நடக்கும். ஏனெனில் உன் வாழ்க்கைக்கான நல்ல பதிலோடுதான் இப்போது உன்னை தேடி வந்துள்ளேன். நடக்கப் போகிற விஷயங்களையெல்லாம் பார்த்து வராகி அம்மா தாயே நன்றி என ஆனந்த கண்ணீரோடு நீ எனக்கு சொல்வதற்கான நேரம் வந்துவிட்டது. இத்தனை நாட்களாக நீ பட்ட துயரங்கள் எல்லாம் இப்போது உன்னை விட்டு நிரந்தரமாக விலகப் போகிறது என் செல்லமே. அத்தனை பிரச்சனைகளும் தவிடுபொடி ஆகும்படி உனக்கான சந்தோஷங்களை நான் கொடுக்கப் போகிறேன். நீ நினைத்தபடியே வாழப் போகிறாய் என இப்போது நான் உனக்கு உறுதியளிக்கிறேன் என் தங்கமே. உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டும் உன் வாழ்க்கையை விட்டும் விலகி போவதற்கான நேரம் வந்துவிட்டது. உனது கர்ம வினைகளை எல்லாம் நீ அழுது முடித்து கஷ்டப்பட்டு கழித்து விட்டாய் என் செல்லமே. இனி இந்த தேதி முதலே உன் வாழ்க்கை மகிழ்ச்சி பாதையில்தான் பயணம் செய்ய ஆரம்பிக்கப் போகிறது. உனக்காக, உன் வாழ்க்கையின் வெற்றிக்காக உனக்கு துணையாய் நானே இருக்கப் போகிறேன். இனி நடக்கப் போகும், நிகழப்போகும் ஆனந்த விஷயங்களை பார்த்து கொண்டே உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சிகரமாய் வாழப் போகிறாய். எனது புகழை இன்னும் நீ தீவிரமாக எல்லோரிடமும் சொல்லி காட்டப் போகிறாய். அந்த அளவிற்கு உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களையும் நான் நடத்தப் போகிறேன் என் செல்லமே. நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் கூடத்தான் போகிறது. நான் விரும்பாமலேயே என்னிடம் நீ முதலில் என்னை நோக்கி வந்தாய். ஆம், நான் எதிர்பாராத சமயத்தில்தான் நீ முதலாக வராகியம்மா என்னை வணங்க ஆரம்பித்தாய். ஆனால் அதற்கு பிறகு உன்னுடைய பக்தியாலும் பாசத்தாலும் நானே மெய்சிலிர்த்து போய்விட்டேன். உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க நான் அப்போதே முடிவெடுத்து விட்டேன். அதனால்தான் இப்போது உனக்கான நல்ல நேரம் வரும் வரையிலும் காத்திருந்தேன். இப்போது எல்லாமே உன் வாழ்வில் சரியாக நிகழும்படி உனக்கான அதிசயத்தை உன் வீட்டில் நானே நிகழ்த்தப் போகிறேன் என் செல்லமே. இனி நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து நானும் சந்தோஷமாக இருக்கப் போகிறேன். வாழ்க்கையில் எதற்கெடுத்தாலும் ஏன் அது சரியில்லை, இது சரியில்லை, அது அப்படி, ஏன், எதற்கு என காரணங்களை அடுக்கிக் கொண்டே இருக்கிறாய். எந்த விஷயம் நடந்தாலும் அது காரண காரியம் இல்லாமல் இருக்காது. ஏதோ ஒரு காரணத்தோடு தான் நடந்திருக்கிறது என அதன் உண்மையான அர்த்தத்தை யோசிக்க ஆரம்பி. அதை விட்டுவிட்டு அதற்கான காரணங்களை மட்டும் தேடிக்கொண்டு அலையாதே என் செல்லமே. காரணங்களை தேடிக்கொண்டிருப்பதால், ஏன் இப்படி நடந்தது என யோசித்து கொண்டே இருப்பதால் உனக்கு எந்த பயனும் கிடைக்காது. அதற்கு பதிலாக நடந்தது நடந்துவிட்டது. இனி இதன் மூலமாக என்ன நாம் செய்து நம் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழலாம் என இனிமேல் நடக்கவிருப்பதற்கான விஷயங்களை பற்றி யோசனை செய். உன் மனம் திருப்திப்படும் வகையில் உனக்கான சந்தோஷ வாழ்க்கையை நான் அமைத்து கொடுப்பேன். காரணங்களை தேடி அலைந்தவர்கள் ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. தேவையில்லாத விஷயங்களை யோசித்து நேரத்தையும் காலத்தையும் வீணாக்குவதற்கு பதிலாக எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் வராகி அம்மா என பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்து விட்டால் உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. நீ இழந்த வசதி வாய்ப்புகளும் பொருளாதார உயர்வும் மீண்டும் உனக்கு திரும்ப கிடைத்து உச்சத்தின் உயரத்திற்கே போகப் போகிறாய். எல்லாமே இனி நீ மனம் சந்தோஷப்படும் வகையில் உனக்கு சிறப்பாகவே நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். கொஞ்சம் பொறுமையாக இரு. நீ உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது செய்யும் நேரத்தில் எல்லாம் தவறாகத்தானே நடந்துள்ளது. அதனால் கூட நீ பல இழப்புகளை சந்தித்தாய்தானே. அதனால் தானே இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதாகவும் காத்திருக்க வேண்டியதாகவும் மாறிவிட்டது. இப்போது என்ன நடந்தாலும் சரியாகும் என்ற நம்பிக்கையோடு சில நாள் மட்டும் பொறுத்திரு என் செல்லமே. நீ இழந்தவை எல்லாவற்றையும் மீண்டும் உன் வராகியம்மா உனக்கு கொடுப்பேன். சந்தேகம் என்னும் அரக்கனை மட்டும் உன் மனதிற்குள் அனுமதிக்காதே. ஏனெனில் நிச்சயமாகவே இந்த வராகியம்மா உண்மைதானா? இவர்களுக்கு சக்தி இருக்கிறதா? நாம் கேட்டதையெல்லாம் இவர்கள் செய்து கொடுப்பார்களா? வாக்கு கொடுத்தது போல இந்த தேதியில் அதிசயம் நடக்குமா என எந்த சந்தேகத்தையும் உன் மனதிற்குள் உட்புகுத்தாதே. ஏனெனில் சந்தேகம் உன் மனதின் முன்வாசலில் வந்துவிட்டால் நம்பிக்கை என்பது உன் உடலின் பின்வாசல் வழியாக வெளியேறிவிடும். சந்தேகம் கொள்ளாமல் என் வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்து காத்திருந்தாயே ஆனால் சந்தோஷ சிறகுகள் உன் வாழ்வில் பறக்கும். சந்தோஷ சிறகுகளை உனக்கு கொடுத்து அப்படியே நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என் செல்லமே. தேவையில்லாத சந்தேகத்தையும் தேவையில்லாத விஷயங்களையும் தூக்கி போட்டுவிட்டு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இரு. நம்பிக்கையை நலிவடைய செய்யக்கூடிய சந்தேகம்
எக்காலத்திலும் யார் மீதும் எவர் மீதும் உன் வாழ்க்கையின் மீதும் கூட வேண்டாம். தேடும் இயல்பு உள்ளவர்கள் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அத்தனையையும் தாண்டி தான் தேடியதை அடைந்தே தீர்வார்கள். அப்படிதான் உன் மனதிற்குள்ளும் எத்தனையோ தேடல்களும் எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் கனவுகளும் இருக்கிறது அல்லவா? அதை அடைவதற்கான வேலைகளை செய். தடையும் தடங்கல்களும் பெரிதே இல்லை என சொல்லக்கூடிய வகையில் உனக்கு உறுதுணையாய் நான் நின்று அத்தனையும் சரி செய்வேன். உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு சவால்தான் என நினைத்துக்கொள் என் செல்லமே. தொடர்ந்து முயற்சி செய்தால் உனக்கான வெற்றியை கொடுக்க வேண்டியது உன் வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம். எல்லாமே உன் வாழ்வில் நல்லபடியாக நடக்கும். வியர்வை துளியும் கண்ணீர் துளியும் கொஞ்சம் உப்பாகத்தான் இருக்கும். ஆனால் அதன் மூலமாக நிச்சயமாக உன் வாழ்க்கை இனிமையானதாக மாறும். எப்படி தெரியுமா? வேர்வை வரும் அளவிற்கு உழைத்து சம்பாதித்து கஷ்டப்பட செய்பவன் நிச்சயமாக வாழ்வில் முன்னேற்றம் அடையும் வரை நான் விடமாட்டேன். அவனுக்கு எவ்வகையிலாவது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்து அவன் வியர்வை துளியின் அருமையையும் அற்புதத்தையும் அவனுக்கு உணர்த்துவேன். அதே போலதான் கண்ணீர் துளியும். மனதளவில் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு யார் ஒருவர் என்னிடம் வந்து கண்ணீர் விட்டு வேண்டுதல் வைக்கிறார்களோ அவர்களுக்கும் நிச்சயம் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரி செய்து கொடுப்பேன். அப்படிதான் என் பிள்ளைகள் யாரிடமிருந்து வியர்வை வடிந்தாலும் சரி, கண்ணீர் துளிகள் கரைந்தாலும் சரி, உடனே அவர்கள் வாழ்க்கையில் என் அற்புதங்கள் நிகழும். அதற்காக கண்ணீர் வடித்துக்கொண்டே இருக்கக்கூடாது என் செல்லமே. தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் முயற்சியையும் உழைப்பையும் நீங்கள் செய்து கொண்டிருந்தால் என் வார்த்தைகளெல்லாம் அற்புத வாக்காக உன் வாழ்வில் அரங்கேறும். உன்னை நேசிப்பவர்களுக்கு நீ வார்த்தைகளால் பேச வேண்டிய அவசியம் இல்லைதானே? நீ மௌனமாய் இருந்தால் கூட அவர்கள் உன்னை பற்றி நிச்சயம் புரிந்து கொள்வார்கள். நீ அன்பாய் இருக்கிறாயா, கோபமாய் இருக்கிறாயா, பொறுமையாய் இருக்கிறாயா அல்லது பதட்டத்தில் இருக்கிறாயா என உனது மௌனம் கூட அவர்களுக்கு பல விஷயங்களை உணர்த்தும் தானே. அப்படித்தான் உன் மனதை நானும் புரிந்து வைத்துள்ளேன். நீ என்ன யோசிக்கிறாய், எதை அடைவதற்காக யோசிக்கிறாய், எதெல்லாம் உன் விருப்பமாக இருக்கிறது என அனைத்தையும் அறிந்த நான் உன் மனம் போலவே உன் வாழ்க்கையை அமைத்து கொடுப்பேன். நோய் நொடி இல்லாத நல்ல ஆரோக்கிய உடலைத்தானே உனக்கும் உன் குடும்பத்திற்கும் கேட்கிறாய். அதுதான் எனது முதல் வரமாக உனக்கு கிடைக்கப் போகிறது. கஷ்டம் கவலைகள் இல்லாத சந்தோஷ வாழ்க்கையையும் கேட்டாயல்லவா? அதையும் எனது வரமாக நான் உனக்கு கொடுப்பேன். எல்லா உயிர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உனக்கான வசதி வாய்ப்புகளை பெருமளவில் கொடுக்க வேண்டும் என்று தானே கேட்டாய். இதோ அதையும் உனக்கான 3வது வரமாக நான் கொடுக்க போகிறேன். இந்த எல்லா அதிசயங்களும் இந்த தேதியில் நிச்சயமாக உன் வாழ்வில் நிகழும். நிலையாமையை பற்றி சிந்திக்கக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்கள் நிலையில்லாமல் நடந்து விட்டது. அதனால் துன்பப்பட்ட நீ இப்போது நிலையான சந்தோஷத்தை அடையும்படி உனக்காக துணையாய் நான் இருப்பேன். எல்லா விஷயங்களும் இனி உன் வாழ்வில் நல்லதாக நடந்து நீயும் உன் குடும்பமும் நிம்மதியும் சந்தோஷமும் ஆரோக்கியமுமாக வாழப்போகிறீர்கள். எல்லா கஷ்டங்களையும் துரத்தி அடித்து பல பேர் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு வியக்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டி கௌரவமாய் வாழ வைப்பேன். நல்லதே நடக்கும். ஓம் வராகி.